வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். அண்ட் ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து நீச்சகதியும் சனியினுடைய பார்வையும் பெறுறாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் உங்களுக்கு கொஞ்சம் பார்ஷியலாக தான் வேலை செய்யும். அதாவது முழுமையான பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, முழுமையான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ரிஷபராசிக்காரங்களுடைய அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருக்கும். இப்போ ரிஷபராசிக்காரங்களுடைய மனமானது பழைய விஷயங்களை நோக்கி அசை போட ஆரம்பிக்கும். பெருசாக எந்த ஒரு விஷயங்களையுமே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே கடமைக்கு அப்படிங்கிற வெறுமனே நிலைகளில் செயல்பட்டு வருவாங்க. ஆழ்ந்த சிந்தனைகளோடு இருந்து வருவாங்க. தத்துவார்த்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு விதமான பொறுமை, அமைதி, நிதானம் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுவே மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதாவது சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்கள் மேலோட்டமாக பார்ப்பதற்கு ரொம்பவுமே பொறுமையாகவும் இயல்பான நிலைகளும் தான் இருந்துட்டு வருவாங்க. யதார்த்தமாக யாரோ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதற்கே பார்த்தீங்கன்னா இவங்க சீரும் பாம்பாக மாறுவாங்க. ஸோ ரிஷபராசியினோட அமைப்பே பார்த்தீங்கன்னா என்னதான் பொறுமையாக இருந்தாலும் சடனாக ட்ரிகர் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய சின்ன சின்ன சங்கடங்களை பெரிதுபடுத்தாமல் இருந்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். அதனால் டென்ஷன் ஆகிறதுல தப்பு இல்லை. பட் டென்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் அதை வளர்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். இல்லாத பட்சத்தில் வேண்டாத விரோதமாக பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாதாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. மற்றபடி ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே அமைதியாக, பக்குவமாக இருக்கத்தான் விருப்பப்படுவாங்க. அவங்க கிட்ட பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு இயல்பான நிலைகளில் எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளால சில சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால அந்த பேச்சுவார்த்தைகள் அளவான நிலைகளை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. புதிய விஷயங்கள், காரியங்கள் ஒரு அளவான நிலைகளோடு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பட் பெரிய அளவில் எதுவும் ரிசல்ட் கொடுக்காது. ஏதோ முதலுக்கு மோசப்படலை அப்படிங்கிற நிலைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்ல பலன்களை பார்த்து வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மாதத்தின் முற்பகுதிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மறைச்சு இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. இந்த வீடு, நிலபலங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், பொதுவாக இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள, உறவுகளுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். நாரதற்கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். சிலருக்கு ஆடை, ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பண தேவைகள் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில பூர்த்தி ஆகிட்டுதான் இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய கடன்கள் வாங்குறது, இல்லை பழைய கடன்களை செட்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகளாக நல்ல விஷயங்களாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பண வரவுகள், சேமிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் கூடுதல் வருமானம் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகள் தான் இருக்கு. ரிஷபராசிக்காரன் பொதுவாகவே மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று சொல்ல அங்கே ஒன்று போகவுமாகத்தான் ஒரு விஷயங்களுமே இருக்கும். நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்போம், ஆனால் மற்றவங்க வேற ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக தான் இருக்கும். ஆகையினால் பொது விஷயங்கள், காரியங்கள், வெளி விஷயங்கள், காரியங்கள் அல்லது மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் நிதானத்தோடு செயல்பட்டு வருவீங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனை திறனோடும் தெளிவோடும் செயல்பட்டு வருவீங்க.
உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் விபரீத யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை செயல்பட்டு வரும். அதாவது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே ஒரு நார்மலான விஷயங்களாகத்தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ரிஷபராசிக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக செயல்பட்டு வருவாங்க. இது குடும்ப உறவுகளோடு சின்ன சின்ன மன கருத்து வேற்றுமைகள் உண்டாக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பெருசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்குது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். வழக்கமான நிலைகளோட பெற்றோர்கள் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கப்பட்டு வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை இதெல்லாமே ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்கும். அதாவது வாழ்க்கை துணையானவங்க சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க, சங்கடத்தையும் கொடுப்பாங்கங்கிற நிலைகள் தான். அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசரிச்சு போய்க்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையில் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கலாம். அல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்கு ஏற்படலாம். இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு இம்சைகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் பெருசாகாமல் பார்த்துக்கங்க. ரிஷபராசிக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அவங்க வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் உண்டு. ஆக்சுவலாக அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்களா இல்லை கெட்டது செய்கிறாங்களா அப்படிங்கிறதே புரியாது. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே மாட்டி வர கதையாகத்தான் இருக்கும். இதனால் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. பெரும்பாலும் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் கல்வி வித்தைகள் நல்ல ஈடுபாடோடய செயல்பட்டு வருவாங்க. பட் என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவாங்க. இதனால் மாணவர்கள்லாம் கூட படிக்கிறவங்களோட கூட பழகக்கூடியவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர் கொஞ்சம் கண்ட்ரோலோட இருக்கிறது நல்லது. மற்றபடி கல்வி வித்தைகளோ ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். அந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கவனம் தேவை. உடல்நல ரீதியாகவும் சரி மனநிலையிலும் சரி ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருப்பீங்க. ரொம்ப நெகட்டிவான இம்பாக்ட் எல்லாம் கொடுக்காது. பட் இருந்தாலுமே ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். இந்த வயிற்று பகுதிகள் இடுப்பு பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகள் தான் இருக்கும். சிலருக்கு இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊதிய உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு வகையில் இன்சென்டிவ் மாதிரியான விஷயங்கள் வியாபாரத்தில் சில நல்ல பண வரவுகள் போன்ற விஷயங்கள் எதிர்பாராத வகையில் கைக்கு கிடைக்கும். இந்த வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. இவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டுக்கங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் தான் செயல்படும். அதனால் இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காதீங்க. இது சார்ந்த விஷயங்கள் சூழ்நிலைகள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது. ஸோ ஒரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகள் தான் பெரும்பாலும் ஒரு மந்த நிலைகளில் தான் இருக்கும். உங்களுடைய கோபத்தையும் டென்ஷனையும் கட்டுப்படுத்திட்டீங்கனாலே இந்த மாதம் சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.